இன்றைக்கி ரொம்பவும் சத்தான இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து நம்ம சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் 1.5 டம்ளரில் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோதுமையுமே கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு சும்மா வெறும் வடை சட்டியில் போட்டு இப்படி வறுத்துக்குவோம். இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கையிலே வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த வறுத்த கோதுமையை ஒரு தட்டில் கொட்டி நல்லா அப்படி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அடுத்து 1 டம்ளரில் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாசிப்பயிரையுமே கல்லெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதையும் எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கலாம். அப்படி இதோட 1 டம்ளர் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். கம்பில் கொஞ்சம் கல் முன்னெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வறுக்க நல்லா கம்பு வந்து நல்லா அப்படி பொரி மாவு மாதிரி நல்லா வெடிக்கும். இந்த மாவு நம்ம அரைச்சி பார்த்தாலுமே மாவுமே நமக்கு பொரி உலங்காய் உருண்டைக்கு செய்கிற மாதிரி தான், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கம்பெல்லாம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு கருக விடாமல் நல்லா அப்படி வறுத்துக்குவோம். இதோட நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அந்த 3 ஏலக்காயும் அந்த கம்போடையே அந்த சூட்லேயே போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு எல்லாத்தையும் இப்படி ஒன்றா கொட்டி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறவும் நான் இதை வந்து மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அடித்தா அவ்வளோ நைஸாக வராது, அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதோட நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் 3 கரண்டி மாவு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இப்போ உப்பு எதுவுமே சேர்க்கலை. வெறும் தண்ணி மட்டும், கொஞ்சம் சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்கலாம் விட வேணாம், லேசான பதத்தில் இருந்தாலே போதும். சுடு தண்ணியை மட்டும் ஊற்றி எல்லாத்தையும் நான் மாவு பிணைஞ்சிட்டு சுடுதண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றிட வேணாம். அது எவ்வளவுக்கு இடியாப்பம் பிணைகிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ செய்வோம். இதில் ஆயில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, தண்ணி மட்டும் தான் ஊற்றி இந்த அளவுக்கு ஒரு மாவு நமக்கு புளிகிற அளவு இருந்தால் சரி. நல்லா பிணைஞ்சாச்சு. இது ரொம்ப ஊற வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. இதில் வந்து ஒரு இட்லி தட்டில் ஒரு துணி, வெள்ளை துணி நல்லா விரிச்சு விட்டு இந்த உலக்கில் மட்டும் இப்போ நான் லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை எடுத்து வச்சுட்டு அப்படியே எல்லா பக்கமும் எல்லா குழிக்கும் 4 குழிக்கும் அப்படியே புளிஞ்சு விட்டுருவோம். புளிகிறதுக்குமே இப்போ நமக்கு கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் வரும். இந்த அளவுக்கு அப்படி 4 குழிக்குமே புளிஞ்சு விட்டுடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிறதுக்கு அதில் இந்த இட்லி தட்டில் புளிஞ்சு இடியாப்பத்தை வச்சு மூடி வச்சுருவோம். இது வேகிறதுமே நம்ம ஏற்கனவே வறுத்ததுனால, 2வது சுடு தண்ணி ஊற்றி பசஞ்சிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும் இடியாப்பமும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த வெந்த இடியாப்பத்தை பார்த்தோம்னாலே உள்ள அப்படி எடுக்கையில் பார்த்தா அப்படியே ஒவ்வொரு லேயராக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒட்டாமல் எடுக்கையிலே நல்லா வரும், அப்படியே பொழுன்னு இருக்கும் இடியாப்பமே. அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே கொட்டி மாற்றி வச்சுருங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 இடியாப்பம் மட்டும் எடுத்திருக்கேன். அது எடுத்துகிட்டு அதில் வந்து இதுக்கு வந்து நான் சர்க்கரையும், கரும்பு சர்க்கரையும், கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும். இது வந்து கரும்பு சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மாவு மிச்சம் இருந்தால் கூட நம்ம வெளியில் வச்சாலும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து தான் செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஜீனியும் தேங்காய் பூ போட்டு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கரும்பு சர்க்கரை போட்டு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை ஜீனி போட்டு இந்த மாதிரியும் செய்யலாம். 2 டேஸ்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரவுமே செய்யறதுக்கு வேலையும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.